கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மீகா 7வது அதிகாரம் 7வது வசனம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆம், எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்கிற ஆண்டவரை பற்றி கொள்வோம். நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். நம் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தந்து நம்மை பாதுகாப்பார். ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம். அவருடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. இரட்சிப்பின் தேவனை உயர்த்துவோம். ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர் நம்மோடே கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபைதாரும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நித்தம் தேட கிருபைதாரும். உடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கும்படியாய் கெஞ்சிரும் ஐயா. உடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய துக்கத்தின் பாதையில் கர்த்தர் எங்களுக்கு இன்பமாக இருக்கிறபடியார், எங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறபடியார், எங்கள் கண்ணீரை போக்குகிற கர்த்தராக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் இரட்சிப்பின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வெளியடைத்து பாதுகாத்துக்குங்க. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவரை நாங்கள் பற்றி கொண்டு உடைய கிருபையில் முன்னேற அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிற செட்டை நிழல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பிடும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.